ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:40 AM. சிறை மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போவே பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மூவியும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ரீசனால் சரி வெளியில் போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டோம். எங்கடா போகலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ பள்ளிக்கரணையில் பிரியாணி ஷாப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோவா கடையும் இல்லை. ஒரு 4 கடை ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் அங்கேயுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெருங்குடி பிலால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்க டைமில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ரோடை சீரமைக்கிறது, கல்யாண பொண்ணுக்கு இப்படி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்ணுற மாதிரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ரோடை அழகுப்படுத்திட்டு இருந்தாங்க. மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி பிலால் வந்து 2 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு மறந்துட்டு அவ்வளோ தூரம் சுற்றி போனோம். அப்படி இப்படின்னு நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கேயும் ஒரு கஃபே ஷாப் இருந்துச்சு, பக்கத்துலேயே பிரியாணி ஷாப்பும் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க பிரியாணி வாங்க போயிட்டாங்க. இந்த கஃபே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்புக்கெலாம் கரெக்டான இடம்னு சொல்லலாம். அப்படி தான் இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ்லாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி யாரில் ஏர்லி மார்னிங் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.